ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராமுவும் சோமுவும் நண்பர்களாக இருந்தனர். ராமு உழைப்பின் மேல் நம்பிக்கை கொண்டவன், பிறருக்கு தன்னால் முயன்ற உதவி செய்பவன். ஆனால் சோமுவோ மிகவும் பேராசை கொண்டவன், குறுக்கு வழியிலாவது பணக்காரராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். ஒரு நாள் ராமு வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கும் திடீரென ஒரு சத்தம் கேட்டது. அங்கே பார், காகம் தண்ணீருக்காக துடிக்கிறது. பரவாயில்ல காகமே, என்னிடம் தண்ணீர் இருக்கு, குடி. இப்போ சரியா? இந்த காகம் தேவதையாக மாறியது. தேவதையாக மாறி ராமுவிற்கு ஒரு வரம் அளித்தது, ஒரு பானை. அந்த பானையில் எந்த பொருள் போட்டாலும் இது 2 மடங்காக அவனுக்கு தரும். ராமு அந்த பானையை எடுத்துக்கொண்டு தன் மனைவியிடம் சென்று காட்டினான். அவளோ தன்னிடமுள்ள நகைகள், பொற்காசுகள், தானியங்கள் அனைத்தையும் அந்த பானைக்குள் இட்டு பார்த்தால் அவை எல்லாமே பன்மடங்கு பெருகி பெருகி வந்தன. அனைத்து பொருட்களையும் வைத்து அவன் பெரிய பங்களா வாங்கினான். ஊர் மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்தான். இதனால் அவனுக்கு பேரும் புகழும் கிட்டியது. இதை கண்ட சோமு மிகவும் பொறாமையுற்றான். எப்படி இந்த ராமு இவ்வளோ பெரிய பணக்காரரானான் என தனக்குள் கூறிக்கொண்டு கண்டிப்பாக நடந்ததை அறிய வேண்டும் என ராமுவின் வீட்டில் ஒளிந்திருந்து காத்திருந்தான். அப்பொழுது ராமுவும் அவனது மனைவியும் பேசிக்கொண்டிருக்கதை சோமு கேட்டான். அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டான். தேவதை அவனுக்கு அளித்த அந்த பானை ரகசியத்தை தெரிந்து கொண்ட சோமு ராமுவின் வீட்டுக்குள் புகுந்தான். ராமுவின் வீட்டுக்குள் புகுந்த சோமு தெரியாமல் அந்த பானையை எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்று தனது மனைவியிடம் காட்டினான். அவள் இந்த பானை எப்படி வந்தது என கேட்டாள். உடனே சோமு நடந்தவற்றை யாவையும் தனது மனைவியிடம் கூறினான். வெறும் அந்த பானை உள்ள இருக்கிற எல்லா நகைகளையும் காசுகளையும் இந்த பானைக்குள்ள போடலாம். சரி, போடலாம். அப்பாடா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பாரு, எல்லாம் காணாம போயிடுச்சு. அடடா, இது எப்படி நடந்தது? சோமுவும் அவனது மனைவியும் தன்னிடமுள்ள அனைத்து பொற்காசுகள், நாணயங்கள், நகைகள் அனைத்தையும் அந்த பானையிலிட்டு பார்த்தார்கள். அது மாயமாய் கண்டு எண்ணி திகைத்தார்கள். உடனே சோமு ராமுவிடம் சென்று கேட்கலாம் என்று புறப்பட்டான். ராமுவும் நாம் அந்த தேவதையிடம் சென்று முறையிடலாம் என்று இருவரும் வயல்வெளிக்கு சென்றார்கள். அங்கு தேவதை தோன்றியது. சோமு, நீ மற்றவ பொருளுக்கு பேராசப்பட்டாய், அதனால் அந்த வரம் உனக்கு சாபமாக மாறியது. ராமு, நீ கொடுத்தது வரம், அந்த வரத்தை நீ திருடி கொண்டு சென்றாய், அதனால் உனக்கு அந்த பானை சாபத்தை கொடுத்தது கூறிவிட்டு தேவதை அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது. உன் பானை எடுத்து மிகவும் தவறு செய்து விட்டேன். ராமு, என்னை மன்னித்து விடு. இனிமேல் நான் மற்றவர்கள் பொருளுக்கு பேராசைப்பட மாட்டேன். மற்றவர் பொருளை ஆசைப்படுவது தவறு.